binary to octal conversion. Binary arithmetic related queries இருந்தா நீங்க பண்ண வேண்டியது description or comment box click பண்ணுங்க. Binary arithmetic ஓட link available இருக்கு. So அந்த link click பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல watch பண்ணுங்க. So binary to octal conversion பாத்தீங்கன்னா two type of questions இருக்கும். So first type எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வெறும் integer part, integral part மட்டும் question கேட்டிருக்கலாம். or else question எப்படி இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா fractional part இருக்கலாம். So combination of integral and fractional ரெண்டுமே கூட questionல கேட்கலாம். So அந்த ரெண்டு type questionமே எப்படி solve பண்றதா இந்த வீடியோல explain பண்ண போறோம். So வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி anything raised to the power 0, 2 raised to the power 1, 2 raised to the power 2 இதோட valuesலாம் தெரிஞ்சுக்கோங்க. So 2 raised to the power 0 அதோட value 1. நம்ம சொல்லிருந்தோம் anything raised to the power 0 அதோட ஆன்சர் வந்து 1. 2 raised to the power 1 அதோட ஆன்சர் வந்து 2. 2 square னா 2 into 2 which is 4. இதெல்லாம் தான் வந்து क्वेश्चनல வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். So இதான் வந்து உங்களோட question. So binary to octal conversion. So கொடுத்திருக்க numbers வந்துட்டு as it is நம்ம எழுதிக்கலாம். So 1 1 0 1 0 1 1 நல்ல ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க. So binary to octal conversion க்கு வந்து என்ன மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா make group of 3 bits from right to left. So இதான் உங்களோட right, இதான் வந்து உங்களோட left. So make group of 3 bits ன்னு சொல்லிருக்காங்க. So 3 bits அது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும், லெஃப்ட் கிடையாது ரைட் ஹேண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ குரூப் ஆஃப் 3 அப்படின்னும்போது 1 2 3. ஸோ இது ஒரு குரூப். அடுத்த குரூப் பாருங்க 1 2 3 இது ஒரு குரூப். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 1 மட்டும்தான் இருக்கு. ஸோ இது குரூப்பிங் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1 மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இதை வந்து 3 பிட்ஸாக பண்ணுறது நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து 0 ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 0 ஆட் பண்ணும்போது இந்த 1ஓட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல, அதனால தான் இந்த மாதிரி வந்து ஜீரோஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் 3 பிட்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னு இருக்க 1 இருக்குது, அதனால் இந்த மாதிரி 100 நீங்கள் பேஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து 2 zeros 2 zeros நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 பிட்ஸை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷனுக்கு மேக் குரூப் ஆஃப் 3 பிட்ஸ் ஃப்ரம் நம்மளோட ரைட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 குரூப்ஸ்மே இங்கே நம்ம தனியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பவர்ஸ் ஆஃப் 2. ஸோ பைனரி டு ஆக்டல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே எல்லாமே வந்து குரூப்ஸ், ஈச் குரூப்புக்குமே தனித்தனியாக பவர்ஸ் ஆஃப் 2 எழுதுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 raised to the power 0, இங்கே வந்து பவர் 1, இங்கே வந்து 2 ஸ்கொயர், இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 2 ஸ்கொயர், இங்கே 0 1 2 ஸ்கொயர். ஈச் டிஜிட்டுக்குமே இந்த மாதிரி வேல்யூஸ் அசைன் பண்ணும். ஸோ ஈச் குரூப்புமே தனித்தனியாக பவர்ஸ் ஆஃப் 0லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே 2 ஸ்கொயர் 2 கியூப் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மெத்தடுக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது. ஈச் குரூப்புமே வந்து பவர்ஸ் ஆஃப் 0லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். பவர்ஸ் ஆஃப் 2. ஸோ பவர்ஸ் ஆஃப் 2 அப்படின்னும் போது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 0 1 2 0 1 2 இந்த மாதிரி தான் ரிப்பீட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பவர்ஸ் ஆஃப் 2 நம்ம எதுலேருந்து நம்ம 0 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கன்னா அதுவும் உங்களோட ரைட் ஹேண்டில் தான். ஈச் குரூப்புக்குமே உங்களோட ரைட் ஹேண்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதோட வேல்யூஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 1 2 power 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் வந்துட்டு 4. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 2 4, இது பார்த்தீங்கன்னா 1 2 4. ஸோ இந்த ஒரு ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த பவர்ஸ் ஆஃப் 2 ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த 1 2 4 1 2 4 1 2 4 இது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையும் தான் நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 into 4 0 plus 0 into 2 0 plus 1 into 1 1. ஸோ இந்த குரூப் பாருங்க 1 into 4 4 plus 0 into 2 2 plus 0 into 2 0 plus 1 into 1 1. அடுத்து பாருங்க 0 into 4 0 plus 1 into 2 2 plus 1 into 1 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அடிஷன் தான். ஸோ இதுக்கு வந்து 1, இதுக்கு வந்து 5, இதுக்கு வந்து 3. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 153. ஸோ ஆக்டல்னால பேஸ் வந்து கீழே 8 போட்டிருக்கோம். Thank you so much for watching this video.